என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். உணவு. இந்த உணவால் தான் நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி உடல் அளவில், மனதளவில், வாழ்க்கை அளவில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதை எப்போ சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், எப்படிலாம் சாப்பிட்ணும் அப்படின்ருக்கு. இப்போ இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த நடைமுறையெல்லாம் நிறைய போயிடுது. முதல்ல சாப்பாட்டை மதிக்கணும், அது முதல்ல தெரியல. சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிட்றது, மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது. நீ அந்த சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கல, உணவு என்ன சாப்பிட்றோம், எப்படி கடித்து சாப்பிட்றோன்றதையும் மறந்துடுறோம். அதே சமயத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த டைனிங் டேபிள்னு ஒன்று வந்த உடனே கீழே உட்காந்து சாப்பிட்றதே மறந்துடும். இதனால் முட்டி வலி வருது, முதுகு வலி வருது, இடுப்பு வலிக்குதுன்னா ஆஃபீஸ்லேயும் சேரு இது இங்கேயும் அப்படியே இருந்து கீழே உட்காராத தன்மை கீழே உட்கார மறந்து போயிடுறோம். பூமியில் உட்காந்து அதனுடைய ஈர்ப்பு சக்தி கொடுக்கச்சு இந்த உணவு உணர்ச்சி நிறைய மாற்றங்கள், நிறைய தன்மைகள், நல்ல தன்மைகள் கிடைக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஹோட்டலுக்கு போகிறதே மகா தவறு. அங்கே போனால் வாங்கிறது 1000 ரூபாய், சாப்பிட்றது 200 ரூபாய், மிச்சது அப்படியே தட்டில் வச்சுட்டு வந்துடுறது. அது ஏன் வாங்கான்னு சாப்பிடுவானே. முதல்ல உணவை மதிக்க கற்றுக்கணும். அந்த ஒரு சாப்பாடுகள் எவ்வளோ போய் எப்படிலாம் கஷ்டப்படுறா, கஷ்டப்பட்டு அந்த ஒரு சாப்பாடு கிடைக்குமே நீங்கின்னு இருக்கா. ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குன்ற, நாளைக்கு இருக்கிற வேணாம் இல்லை, இல்லாமல் போச்சு என்ன பண்ணணும், என்ன பண்ணுவோம் என்பதை நினச்சி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மரியாதையாக சாப்பிட்ணும். அது மாதிரி சாப்பிட்ட உடனே தண்ணி சாப்பிடக்கூடாது, ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி சாப்பிடும்போது நடுவுலையும் தண்ணி குடிக்கக்கூடாது, செரிமான பிரச்சனை வரும். இது மாதிரி பலவித உணவு வழக்கு முறைகள், வாழ்வு முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தின்ட்டோம். இட்லி தோசைலாம் மறந்து போய் இப்போ என்னென்னோ பீஸா பர்கர் என்னென்னோ சொல்லலாம், அதெல்லாம் தான் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். அதனால் இயற்கையை கொடுத்த உணவை மதித்து உண்டு நாமும் வாழ்ந்து நாடும் நலமாக வளமாக வாழ்வதற்கு ஒவ்வொருடைய தலையாய கடமை இருக்குது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுவோம். ராமானுஜர் திவ்ய திருவடிகளே சரணம்.